நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் வந்து கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி தேதியில் நீங்கள் கிரெடிட் கார்டு டு பேங்க் அக்கௌண்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது யூடியூப்பில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வீடியோவது இந்த ஆப்பை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எல்லோரும் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இல்லையா, சேஃப் இல்லையா, நம்பலாமா நம்ப வேண்டாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்ல போகிறேன். இதில் கமிஷன் எவ்வளவு, எந்த கோடை யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் கமிஷன் கம்மியாக வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எவ்வளோ நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் வந்து ஹானஸ்ட்டாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஸோ இந்த வீடியோவை மற்றவங்க எப்படி போட்டிருக்காங்க, அதோட கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மட்டும் பண்ணுறீங்க. ஸோ வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா 3 வருஷமாக நம்ம வந்து இந்த சேனல் நடத்திட்டு இருக்கோம். 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. 3000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய விஷயம். ஸோ 3000 பேரோட நம்பிக்கை வந்து நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே இருக்கும். மானிட்டைசேஷன் ஆகலைனாலும் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நிறைய பேருக்கு வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன ஆப் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹவுசிங் ஆப்பில் பை, ரெண்ட்டு, செல் அண்ட் பே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா நீங்கள் வந்து வீடு வாங்க, விற்க, ரெண்ட்டுக்கு எல்லா ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வீடு தேடுறீங்க அப்படின்னா வீடு பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு அடுத்த விஷயம். நம்மளுக்கு மெயினான கண்டென்ட் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுலேருந்து பணத்தை வந்து எப்படி பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளே ஸ்டோரில் ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.6 கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் பேர் வந்து 10 மில்லியன் பேர், அதாவது 1 கோடி பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதோட ரேட்டிங்கும் நல்லா இருக்குது. 4.6 அப்படிங்கிறது ஒரு நல்ல ரேட்டிங் அப்படின்னு சொல்லலாம். 4க்கு மேலே உள்ளதே நல்ல ரேட்டிங்னு சொல்லலாம். ஸோ இது உண்மையாகவே சேஃபாக இல்லையா, எதுக்கு எல்லோரும் இதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம். இப்போ யூடியூப் எடுத்தாலே வந்து நீங்கள் வந்து ஒரு 5-10 வீடியோ வந்து இந்த ஆப்பை ஸ்பெசிஃபிக்காக ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ இது நம்பிக்கையாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை கிளியராக வந்து செக் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி இதை வந்து ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை கிளியராக சொல்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே ஆன் ரெண்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம், ரெண்ட் ஆன் கிரெடிட் கார்டு அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனில் இது வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹவுஸ் ரெண்ட், ஆஃபீஸ் ரெண்ட்டு, மோர் கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் நான் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம ரெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி தேதியில் வந்து நிறையா பேங்க் கிரெடிட் கார்டு வந்து ரெண்ட் ஆப்ஷனாக கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரெண்ட்டுங்கிற ஆப்ஷன் மூலமாக எந்த பேங்க்லையுமே வந்து சேங்ஷன் ஆக மாட்டேங்குது, அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ புது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ், இல்லை வந்து டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணாலும் சரி. அதே மாதிரி இந்த ஹவுசிங் ஆப்பில் நான் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அமௌண்ட் வந்து ஒரு மினிமம் ஒரு 30,000 வந்து நம்ம கொடுப்போம். ஸோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 30,000 வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மினிமம் கீழே 5,000, 10,000, 15,000 அப்படி இருக்குது. நான் 30,000 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். 30,000 கொடுக்குறேன். 30,000 கொடுக்குறேன். ஸோ அடுத்தது வந்து என்னங்கிறத பார்க்கலாம். நான் ஓகே பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ரைட், நம்மளோட யாருக்கு பணம் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த பேங்க் டீட்டெயில் வந்து கேட்குது. நான் வந்து யூபிஐ ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூபிஐ ஐடி தெரிஞ்சால் யூபிஐ ஐடி போட்டுங்க. இல்லை பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் தெரிஞ்சு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை திருப்பி என்ட்ரு பண்ணணும். 2 வாட்டி என்ட்ரு பண்ணணும். அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்கும், பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் கேட்கும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியாது, வேறு யாருக்காவது தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது உங்களோட ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அண்ணன் தம்பி யாருக்காவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட நீங்கள் திருப்பி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கிரெடிட் கார்டில் அலோடு கிடையாது, எந்த ஆப்பில் எடுத்துக்கிட்டாலுமே. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்லையுமே வந்து யூபிஐ அக்கௌண்ட், யூபிஐ நம்பர், இல்லை வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் வந்து போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கணும். நான் வந்து என்னோட கேஸில் நான் யூபிஐ நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ கண்டினியூ அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே நான் ஏற்கனவே வந்து GP66 அப்படிங்கிற இந்த வெல்கம் கோடை வந்து கொடுத்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா 30,000க்கு வந்து 29,746 ரூபா தான் இருக்குது. நமக்கு 30,000 கிரெடிட் ஆகும். பட் 29,746 ரூபா நம்மளுக்கு வந்து காட்டுது. ஸோ 254 ருபீஸ் சம்திங் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வெல்கம் கோடை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்குது. ஸோ வந்து நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கண்டினியூ அப்படின்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிஷரி யாருக்கு வந்து பணம் அனுப்புகிறோமோ அவங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ பேன் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி அதுக்கு வெரிஃபை. ஸோ நம்ம பேன் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டோம். பேன் நம்பர் வந்து வெரிஃபை ஆகிட்டு. ஸோ பேன் நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு வருது. ஸோ யூ வில் கெட் 50 ருபீஸ் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்னு வருது. ஏற்கனவே நம்ம GP66 போட்டதுனால நமக்கு ஒரு 250 கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிச்சு. அதே மாதிரி அடிஷ்னலாக இப்போ இந்த பேன் வெரிஃபை பண்ணதால ஒரு 50 ருபீஸ் அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம்.
ஸோ இங்கே பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட் கார்டு நம்பர் அப்படிங்கிறது கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்புறம் எக்ஸ்பைரி டேட் வந்து கேட்கும். ஸோ எக்ஸ்பைரி டேட் வந்து என்ட்ரு பண்ணணும். அப்புறம் கார்டு ஹோல்டரோட நேமு சிவிவி நம்பர் கேட்கும். நான் என்ட்ரு பண்ணிவிட்டு நான் திருப்பி உங்களுக்கு ஆன் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரெடிட் கார்டு நம்பர் நேம் எல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டலாக கார்ட்லேருந்து கட் ஆக போகுது அப்படிங்கிற அமௌண்ட் வந்து கீழே வந்து காட்டுது. 30,293 ரூபா கட் ஆகும். ப்ரோ நீங்கள் வந்து அமௌண்ட் கட் ஆகாது, டிஸ்கவுண்ட்டில் வரும், கமிஷன் கிடையாது, 0 கமிஷன் போட்டிருந்தீங்க, இப்போ வந்து அமௌண்ட் கட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம இந்த 30,000க்கு வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5% வந்து சார்ஜ் பண்ணுறானுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்லேருந்து 1.5% சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து 0% அப்படின்னு சொல்லுவாங்க, 1.5% சார்ஜ் பண்ணுறாங்க. பட் என்ன அப்படின்னா ஸோ இந்த நம்ம கோட் இன்வைட் கோடெல்லாம் போட்டு வந்ததுனால அந்த அமௌண்ட் வந்து ஒரு 349 ருபீஸ் கிட்ட வந்து ரீஃபண்ட் ஆகி இந்த வாலெட்டுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணுங்கும் போது நம்ம நிறையா பேர் ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அதன் கீழே உள்ள கமெண்ட்டுக்களை படித்து ஸோ எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஆப்பை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஆப்பை வந்து ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ உங்களோட கேள்வி எல்லாம் ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் கிரெடிட் ஆகும் ப்ரோ, அதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்லேருந்து சொல்கிறாங்க. ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகலாம், இல்லை ஒரு 24 ஹவர்ஸும் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பல வீடியோவில் நான் பார்த்த கமெண்ட்டுகளில் அதே மாதிரி இல்லை ஒரு மேக்ஸிமம் 2 நாள் கூட ஆகிருக்கலாம்னு சொல்லி சில கமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ அது மேபி வந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய கார்டுடைய பேங்க்கோட ட்ரான்ஸ்ஃபர் ப்ராசஸை பொறுத்து இருக்கலாம். ஸோ நான் வந்து யூஸ்வலாக வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஹவர்ஸில் வந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது, அந்த மாதிரி சொல்லலாம். நான் வந்து நோ ப்ரோக்கர் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆப்பை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இது ஒரு ஃபஸ்ட்டு கேள்வியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குது அப்படின்னா ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்க்கும்போது 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோடி பேர்கிட்ட வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருக்கிறதுனால தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2 விஷயம் தான். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் போய்ட்டு வீடியோவில் செக் பண்ணிவிட்டு இல்லை இந்த ஆப்லேயே வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, எந்த மாதிரி டவுட்டு கிளாரிஃபை பண்ண முடியுமா நான் வந்து பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இதை தவிர நீங்கள் வேறு ட்ரஸ்ட் ஒர்த்தியான இன்னொரு ஆப் எதுவும் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ ப்ரோக்கர் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதையும் நீங்கள் வந்து போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம 3 வருஷமாக இந்த வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கோம். எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் 3000 பேருடைய ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனால தான். ஸோ நன்றி, வணக்கம், உங்களுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு.